யோகம் என்ற வழிகளிலே விரிவாக நாம் சிந்தித்தோம். யோக முறையை தொடர்ந்து வழிபாட்டு நெறிகள்ல சரியை கிரியை யோகம் என்ற படிமுறை இருந்தாலும் கூட மூன்றாவது தந்திரத்திலே யோகத்தை பற்றி சொல்லிய நாயனார் நான்காவது தந்திரத்தில் சக்கரத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த சக்கர வழிபாடு என்பது வழிபாட்டு முறைகள்ல ஒன்று. அது வழிபாடுல கிரியை, கிரியையில சொல்லப்படுகின்ற செய்திகள் தான். இப்ப அந்த வகையில யோகத்துக்கு அடுத்து கிரியையா, வரிசை முறை மாறுகிறதா என்று சொன்னால், இந்த சக்கரம் அல்லது யந்திரம் அல்லது மந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு யோகத்துக்கும் பொருந்துகின்ற வகையில் இருப்பதனால் இந்த யோகத்தை சொல்லிய